இந்த பகுதியிலே மிகுந்த மனநிறைவோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் எனக்கு ஒரு சந்தோஷம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்னுடைய இதய தெய்வம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்து விட்டு ஓட்டு கேட்டு வந்தப்ப நீங்க எம்எல்ஏ ஆன உடனே ரோடு போடணும்னு சொன்னார். நான் எதையும் நன்றியை மறந்தவனே கிடையாது. அப்படி நன்றியை மறந்தால் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காரு. எந்த முதலமைச்சர் அறிவித்தாரோ அதே முதலமைச்சர் கையால் சென்னையிலிருந்து இந்த மண்டபம் திறக்கப்படுகிறதுனா நாங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயல். யாரெல்லாம் எதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்களோ அதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். மிக முதலமைச்சர் அவர்களால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த ஊருக்கு செய்யப்பட்டது. இதை எல்லாமே எதுக்கு செய்யறேன், யாருக்கு பயந்து செய்யறேன் அப்படின்னா ரெண்டு பேருக்கு பயப்படுறேன். ஒண்ணு, ஓட்டு போட்ட உங்களுக்கு பயப்படுறேன். ரெண்டாவது, எனக்கு சீட்டு கொடுத்தாருல முதலமைச்சர் எங்க ஐயா, அவருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல என்ன கூட்டிட்டு வந்து எனக்கு ஓட்டு கேட்டாருல எங்க அண்ணன் அமைச்சர் பொன்முடிக்கு, என்ன கூட்டுன்னு ஜீப்ல வந்தாருல மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி, அவங்களுக்கு பயந்துதான் நான் இந்த வேலையை செய்துனுங்கிறேன். மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவானால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். இதுகாரும் அமைதியாக அன்பாகவும் என்னை நடத்திய கக்கன் நகர் மக்களுக்கும் மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.